ஏசப்பா சொல்கிறார், முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எங்கே ஒரு மனுஷனுக்கு தேவை நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல ஒரு வருமானம், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதி, நம்முடைய சந்ததி வாழ்ந்துருக்கணும், சந்ததி உயர்ந்திருக்கணும், நம்ம செய்கிற காரியம் வாய்க்கணும், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு ஒன்றுமே தேவையில்லை. நல்ல சுகம் வேணும். கோடீஸ்வரன்லாம் சாகும்போதெல்லாம் வந்து பார்த்துக்கொள்ளுங்க, படுத்த படிக்கையாக இருந்து எவ்வளவோ பாடுகளை பட்டு தான் மறிக்கிறாங்க, பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதனால் இன்றைக்கி மெயினாக வந்து சுகம் தேவை, பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி வந்து ஒரு மனிதன் வந்து இயேசுவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி சென்றால் உபத்திரம் என்பது அவனுடைய வாழ்க்கையில் வராது. இயேசு இந்த பூமியில் வந்த நோக்கமே பாவிகளை ரட்சிக்க பூமிக்கு வந்தார், கெட்டவர்களை நல்லவர்களாக மாற்றுவதற்கு பூமிக்கு வந்தார், நரகத்துக்கு போகிற மக்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல பூமிக்கு வந்தார், அனைவருடைய பாவங்களை மன்னிக்கும்படி பூமிக்கு வந்தார். இயேசு மட்டும் இந்த பூமிக்கு வரல என்றால் அன்பு என்றால் என்ன தெரியாமல் இருந்திருக்கும், சமாதானம் தெரியாமல் இருந்திருக்கும், தாழ்மை தெரியாமல் இருந்திருக்கும், இரக்கம் தெரியாமல் இருந்திருக்கும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை தெரியாமல் இருந்திருக்கும், எப்படி நேசிப்பது, எப்படி பராமரிப்பது, எப்படி வாழ்வது என்கிற எல்லா காரியமுமே தெரியாமல் என்ன செய்திருப்பார்கள், இருந்திருப்பார்கள். ஆனால் இயேசு தான் அன்பை பற்றி கற்றுக் கொடுத்தவர். ஒரு கணத்தில் அறந்தால் மறுகணத்தை காட்டு, உனக்கு 1 மைல் தூரம் பலவந்த பண்ணி 2 மைல் தூரம் கடந்து போ அப்படின்னு சொல்லி தாழ்மையும் அன்பையும் கற்றுக் கொடுத்தவர், பார்த்துக்கொள்ளுங்க. காரணம், அன்பு சகல பாவத்தை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தான் அநேக காரியங்களை பூமிக்கு என்ன செஞ்சார், கற்றுக் கொடுத்திருக்கிறார், பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று. இன்றைக்கி வந்து இயேசுப்பா நம்மளுக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் சரியாக கவனித்து அவருடைய வழியிலே, அவருடைய பாதையிலே அவர் எப்படி நடக்க சொல்லியிருக்கிறாரு, எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததை அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் சண்டை வராது, பிரிவினை வராது, முரட்டாட்டம் வராது, விளைவினை வராது, கடன் பிரச்சனை வராது, தேவையில்லாத நிந்தைகள், தேவையில்லாத அவமானங்கள் வராது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம என்ன செய்வோம் பாருங்கள். ஒரு கடனை அடைப்பதுக்கு ஒரு கடனை வாங்குகிறாங்க, அதுக்கப்புறம் பொய் சொல்ல வேண்டிய நேரம் வருது. இப்போ ஒன்று தொட்டு பிரச்சனை வருது. ஆனால் இன்றைக்கி ஒரு நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்கு எத்தனையோ வழியிலே இயேசப்பா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். வாசிங்க யோவான் 13:15. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு செய்தது போல உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அப்போ என்ன சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு பிளான் போடுறாரு. என்ன, நீ என்ன போல் செய்யி, என்ன போல் நட, நான் என்ன செஞ்சுருக்கிறேனோ அதை போல் நட அப்படிங்கிறார். வேறு ஒன்றுமே இல்லை. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் போகிற இடமெல்லாம் அற்புதங்கள் நடந்தன, அதிசயங்கள் நடந்தன, அநேக மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது, அநேகர் பலவீனத்தில் உள்ளவர்கள் பலவனாக மாறினாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, பச்சை தண்ணியை ரசமாக மாற்றினார், 4 நாள் இறந்து கிடந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார், இளம் வாலிபனை பாடையில் தூக்கிட்டு போகும்போது அவனை உயிரோடு எழுப்பினார், 12 சிறுமியை உயிரோடு எழுப்பினார், பர்தீமை பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்தாரு, வாத நோயை குணமாக்கினார், அநேக குரலுக்கு விடுதலை கொடுத்தாரு, பார்வை கொடுத்தாரு, காலுங்கையை விளங்காமல் படுத்த படுக்கையில் ஒரு ஓட்டை பிரித்து ஒருத்தனை இறக்கும்போது அவனை எந்திரிச்சு நடக்க வச்சு அற்புதம் பண்ணார். எத்தனை அற்புதங்கள், சொல்ல முடியாத அற்புதங்கள், சொல்ல முடியாத அதிசயங்கள், மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். அவர் ஒரு நல்ல சமாரியானாக பூமியில் வாழ்ந்தார், நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றித் திரிந்தார். ஒரு மனிதனுக்கு தீமை செய்தது கிடையாது. தீமையான மனிதர்களை நல்லவன மனிதனாக மாற்றினார், கெட்டவர்களை நல்லவனாக மாற்றினார், பாவிகளை மனம் திருப்பினார். இதுதான் இயேசப்பா செய்த அந்த ஊழியம். அப்போ அவர் என்ன சொல்கிறார், நான் என்ன செஞ்சேன் அதை போல் நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறார். அவர் ஒரு மீனுக்கு கட்டளை போட்டால் அந்த மீனுக்கு வாயில் பணம் வருது. காற்றுக்கு கட்டளை போடுறாரு, காற்று கீழ்ப்படுகிறது. கடலுக்கு கட்டளை போடுறாரு, கடல் கீழ்ப்படுகிறது. பெரிய கொந்தளிக்கிற கடல் அமைதியாகிறது. அவர் சொல்லும்போது அந்த கடல் கீழ்ப்படுகிறது, இயற்கை கீழ்ப்படுகிறது, காற்று அமைதியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை படைத்தவர், அற்புதம் படைத்தவர். அப்படிப்பட்ட தெய்வம் ஏன் சிலுவையில் ரத்தம் சிந்தணும், ஏன் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும் என்றால், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. நான் ரத்தம் சிந்தினா உலக மக்களை வாழ வைக்க முடியும், சாபங்கள் உடையும், பயங்கள் போகும், அந்த பிசாசுடைய கட்டுக்களிருந்து விடுதலை பெறுவார் என்று இயேசு அது ஒன்றுக்காகத்தான் ரத்தத்தை சிந்தினார் ஒழிய அவர் ரத்தம் சிந்தி அடிக்கப்பட வேண்டும் என்று, நிந்திக்கப்பட வேண்டும் என்று, அவமானப்பட வேண்டும் என்று அவர் வரல. நம்மளை வாழ வைக்க முடியும். நம்ம அவமானப்படாமல் இருப்பதுக்காக
அவர் அவமானப்பட்டார், நமக்காக பூமிக்கு வந்தார். அப்போ நம்ம என்ன செய்யணும் கேட்டால், அவர் நான் நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கிறேன், நிறைய காரியங்களை உங்களுக்கு இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி பேசுங்க, இப்படி பேசுங்க, இப்படி பேசாதீங்க சொல்லி கொடுத்துருக்கிறேன், அதன்படி செய்யுங்க என்று அவர் சொல்லியிருக்கிறார். 1 பேதுரு 2:21. 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள்? ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, இயேசு உங்களுக்காக பாடுபட்டு, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவருடைய அடி சுவடுகளை பின்பற்றி செல்லும்படி ஒரு 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 மாதிரி என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சுட்டு போயிருக்கிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. அப்படின்னா இன்றைக்கி ஒரு மனித வாழ்க்கையில் பிரச்சனை வருவதற்கு காரணம் நம்ம தான். கடன் பிரச்சனை வருவதற்கு காரணம் நம்ம தான். இன்றைக்கி லோனை போட்டு வீடை கட்டி போடுறோம். அவர் மகனே லோன் போட்டு வீடை கட்டு அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. கடன் வாங்கி வீடை கட்டு அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. நம்ம கடன் வாங்கி வீடை கட்டுகிற லோனை கட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே. 2வது அவர் சொல்கிறாரு, அதுக்காண்டி வீடு இல்லாமல் நீ இல்லை அப்படின்னு சொல்லலை. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுவர்கள் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் கூடாரத்தை விசாலமாக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அவர் வீடை கட்ட சொல்கிறாரு, வீடை வாங்க சொல்கிறாரு. ஆனால் அவர் கடன் வாங்கி வீடை கட்டு அப்படின்னு சொல்லப்படலை. ஆனால் வீடை கட்ட சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கர்த்தர் வீட்டை கட்டாராயில் போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? அப்போனா வீடை நான் தான் கட்டி தருவேன், வீடை நான் தான் உனக்கு வாங்குவதுக்கு உண்டான சூழ்நிலையில் உருவாக்கி தருவேன். அப்போ உனக்கு வீடு கட்டி தருது நான் பொறுப்பு எடுத்திருக்கிறேன். அப்போ நீயே வீடு கட்டுன்னு சொல்லி லோனை போட்டேன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்போ அதன் மூலமாக கடை வந்துருச்சு, அந்த கர்நாடகா இன்னொரு கடை வாங்கினேன், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, கர்த்தர் வீட்டை கட்டாரையில் கட்டவுகளை பிரயாச விருது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் வீட்டை எனக்கு ஒரு ஆயத்தம் பண்ணி தர வேண்டும் அப்படின்னு என்ன செய்யணும்? கர்த்தரிடம் என்ன செய்யணும்? கேட்கணும். எப்படியாவது ஒரு சூழ்நிலை அவர் தர நினைச்சாருன்னா தருவார். அவர் தர நினைச்சாருன்னா தருவாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு வீட்டில் ஒரு அம்மா வேலை பார்த்துச்சு. ஒரு வயதான ஒரு அம்மா பராமரித்து பாதுகாத்துட்டு இருந்துச்சு. பாதுகாத்து இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் 7 வருஷம் இருக்கும். ஒரு வயதான அம்மாவை பராமரித்து பார்த்துக்கிட்டு அந்த அம்மாவுக்கு சாப்பாடு ஐயப்பாட வச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவனுடைய பிள்ளைகள் எல்லாமே வெளிநாட்டில் இருந்தாங்க. அப்போ திடீர்னு அவனுடைய மகன், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மகன், அவன் அம்மா நீங்கள் ஒரு ஆள் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இங்கே கிளம்பி என்ன செஞ்சுருங்க, வந்துடுங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம். கடைசி காலத்தில் உங்களை தனியாக அனாதை விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. நீங்கள் எங்களை வளர்த்தீங்க, எங்களை ஆளாக்குனீங்க, எங்களை படிக்க வச்சிங்க, வேலை வாங்குறதுக்கு உதவி செஞ்சீங்க. அங்கே தமிழ்நாட்டில் வேலை பார்த்தோம், எங்களுக்கு வேலை அமெரிக்காவுக்கு மாற்றி விட்டாங்க. அமெரிக்கா பிரஜையாக மாறிட்டோம். இப்போ நாங்கள் இந்த நாட்டு பிரஜையாக இருக்கிறோம். ஏன்னா இனிமேல் நம்ம இந்திய நாட்டுக்கு சும்மா தான் வர முடியும், போக முடியும். அதனால் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. அதனால் எங்களுக்கு திருமணம் முடித்து வச்சிங்க, இவ்வளோ காரியத்தை நீங்கள் பண்ணீங்க. ஆனால் கடைசி காலத்தில் உங்களை பார்க்குறதுக்கு எங்களுக்கு கிருபை இல்லாமல் இருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, நீங்கள் கிளம்பி அமெரிக்கா வந்துடுங்க, நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி தரோம், இல்லாட்டி நீங்கள் இருங்க, நான் உங்களை கூப்பிட வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு மயங்காரன் என்ன செஞ்சிட்டான், கூப்பிட வந்துட்டான். அப்புறம் கூப்பிட வந்துட்டு போகும்போது அந்த அம்மா குடியிருக்கிற வீடு என்ன வீடு, சொந்த வீடு. அப்போ இந்த வீடு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது அந்த மகன் சொன்னான்னா, இந்த 6-7 வருஷமும் இந்த அம்மா அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, அதனால் இந்த அம்மா கஷ்டப்படுறாம்மா, இந்த அம்மா கிட்டத்தட்ட 7 விலையில் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது, இந்த அம்மா சாப்பிட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது, அதனால் இந்த வீடை அந்த அம்மாவுக்கு கொடுத்துருவான், எழுதி கொடுத்துட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லி வீடு அந்த அம்மாவுக்கு எழுதி கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. இதுதான் கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் தான். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுவர்களை பிரயாசம் விருதா என்று சொல்லப்படும். இப்படி தான் கர்த்தர் செய்வார். பார்த்துக்கொள்ளுங்க, இப்படி தான் கர்த்தர் செய்வார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதனால் தேவன் ஒரு காரியத்தை இன்றைக்கி இந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் ஏதோ ஒரு பலவீனப்பட்டுட்டா, அவங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்தா, ஏதோ ஒரு ஆப்ரேஷன், ஏதோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு 2 லட்சம் 5 லட்சம் 8 லட்சம் செலவாகும். செலவும்போது அந்த செலவை என்ன பண்ணும், வேலை பார்க்குறவங்களுடைய பெற்றோர்களுக்கு அந்த செலவை அந்த கம்பெனி என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளும். அப்போ அந்த செலவை கம்பெனி ஏற்றுக்கொள்ளும். அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பலவீன ட்ரீட்மெண்ட்டுக்குண்டான செலவுகள் என்ன செய்யுது, கம்பெனி ஏற்றுக்கொள்ளுது. இவங்க கையிலிருந்து பணத்தை வீட்டிலேருந்து செலவு பண்ண மாட்டாங்க. உன் கையின் பிரயாசனை சாப்பிடுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தான் கர்த்தர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, உதவி பண்ணுறது, அவர் செய்கிற காரியம் இதுதான். பார்த்துக்கொள்ளுங்க.
இப்போ இங்கே வீடு இல்லாமல் நீங்கள் இருக்கலாம், நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்கலாம். கேட்கும்போது அதுக்கான வழியை உருவாக்கி தருவார். இப்போ நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க, ஒன்றும் இல்லை, கஷ்டப்பட்டுக்கிறீங்க, கொஞ்சமாக குருவி சேர்க்குற போல் சேருங்க. குருவி சேர்க்குற போல் சேர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கிட்டாச்சும் அவுட்டில் வந்து ஒரு குழி 10 ரூபா 15 ரூபான்னு சொல்லி இருக்கும், இல்லாமல் இருக்காது, அவுட்டில் இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு 10 குழி 15 குழி நீங்கள் என்ன செய்யலாம், வாங்கி போடலாம். அந்த 10 குழி 15 குழி வாங்கி போடுறதுக்கு நீங்கள் உழைக்கிற சம்பாத்தினத்தில் கொஞ்சமாக குருவி சேர்க்குறவில் சேர்த்து வச்சு வாங்கலாம். வாங்கிட்டு ஒரு 5 வருஷம் 8 வருஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். உங்கள் பிள்ளை பெரிய பிள்ளை வரும்போது அது வந்து ஒரு வீடு வாங்குகிற அளவுக்கு அந்த இடம் என்ன செய்யும், உங்களுக்கு போகும். அப்படியே ஒரு வீடு வாங்குறதுக்குண்டான சூழ்நிலையில் என்ன செய்யலாம், உருவாக்கலாம். நீங்கள் வீடு வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறதை காட்டிலும் ஒரு இடத்த வாங்கி போடுங்க. அந்த இடம் வருஷத்துக்கு வருஷம் ஏறுது. அப்போ இதுதான் வந்து கர்த்தர் நம்மளுக்கு செய்யக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். பார்த்துக்கொள்ளு, இதுதான் வந்து விலை ஏறி இது வந்து இதில் வந்து நம்மளுக்கு கடனும் ஆகாது, நம்மளுக்கு நெருக்கமும் வராது, கடனும் எந்த பிரச்சனையும் வராது. பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி தான் கர்த்தர் வந்து நம்ம வாழ்க்கையை டெவலப்மெண்ட் பண்ணுவார், நம்ம வாழ்க்கையை என்ன செய்வார், உயர்த்துவார். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ என்ன செய்யணும், நம்ம கர்த்தர்கிட்ட சொல்லணும், கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுவரில் பிரயாசம் வருதா, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு ஒரு வீடை கட்டுவதுக்குண்டான சூழ்நிலை என்ன செய்யுங்க, நீங்கள் உருவாக்கி தாங்க அப்படின்னு என்ன செய்யணும் கேட்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ கர்த்தர் வந்து நமக்கு செய்வார், எத்தனை கோடி ஆனாலும் கர்த்தர் நமக்கு செய்வார். அப்போ நம்முடைய காரியங்களை அவரிடத்துல ஒப்படைக்கணும், நம்முடைய காரியங்களை அவரிடத்துல சொல்லணும். பார்த்துக்கொள்ளுங்க. அவர் வந்து நீ கஷ்டப்படணும், வேதனை பண்ணணும், நெருக்கப்படணும் அவர் சொல்லவே கிடையாது. ஆசீர்வாதமாக உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலையும் நீ வாழ்ந்து சுகமாக இருப்பாய்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சிட்டோம்னா அவர் செய்ய வேண்டிய, ஏன்னா அவர் சொல்கிறாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் தான் சொல்லியிருக்கிறாரு. நீ கடன் வாங்க மாட்டேன், ஆனால் கடன் வாங்குகிற நிலைமையில நம்ம இருக்கிறோம். ஆனால் கடன் நீ கொடுக்கணும் அப்படிங்கிறாரு, நீ வாங்கக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ கட்டளை எப்படி சொல்லுது, வாக்கு எப்படி சொல்லுது, நம்ம சூழ்நிலையை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இது அவர் சொல்கிறத விட்டுவிட்டு நம்ம மார்ச் பண்ணி போய்கிட்டு இருக்கிறோம். நீ கடன் கொடுக்குற ஆளாக தான் நீ இருக்கணும், கடன் வாங்குற ஆளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், கடன் வாங்குற ஆளாக இருக்கிறோம். அப்போ அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம், மீறுறோம். அப்போ என்ன செய்யறோம், அவர் அடிச்சு விடுகளை நம்ம என்ன செய்யலை, பின்பற்றலை. நான் சொன்னது நீ செய்யலை அப்படின்னு சொல்லி தான் அவர் நம்மளை கேட்பார். பார்த்துக்கொள்ளுங்க. உனக்கு எப்போ தரணும், எந்த நேரத்தில் தரணும், எந்த வருஷத்தில் கொடுக்கணும், எனக்கு எல்லாமே தெரியும், தெரியாமல் இல்லை, நான் செய்வேன். நான் சொல்கிறபடி நீ செய், என் வாக்கு தத்துவத்தை நேர் செய், சொந்தமாக்கு அப்படிங்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறாரு இந்த 1 பேதுருல, என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லுங்கள் அப்படிங்கிறார். என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லுங்கள். அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு, அதை மட்டும் கரெக்டாக நம்ம பண்ணினோம்னா கரெக்டாக அற்புதம் என்ன செய்யும், நடக்க நம்முடைய வாழ்க்கையில். வாசிங்க, அவர் என்ன செஞ்சார், மார்க் 1:35. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஊரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். பாருங்கள், அவர் அதிகாலையில் எழுந்து அவர் செஞ்ச காரியத்தை பாருங்கள். இருட்டோடு எழுந்து அப்படின்னு கேட்டால் ஃபுல்லாக விடியாமல் ஒரு 5 மணி அல்லது ஒரு 4 மணி இருட்டோடு எழுந்து தனித்து ஜெபம் பண்ண கற்றுக்கொண்டார், தனித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த காலை ஜெபம் என்பது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலை ஜெபம் வந்து எப்போது அந்த நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயில் அடிப்பதுக்கு முன்னமே, வெயில் வருவதுக்கு முன்னமே, சூரியன் உதிப்பதுக்கு முன்னமே காலையில் இருட்டோடு எழுந்து நாம் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து அவரை மகிமைப்படுத்தி அவரை துதித்து அந்த நாளுக்குண்டான தேவைகளை கேட்கும்போது அந்த நாளுக்குண்டான தேவைகள் சரியாக சந்திக்கப்படும். அந்த நாளிலே நாம் கடன் வாங்காமல், தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டாமல், தேவையில்லாத சிக்கலில் மாட்டாமல் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம வாழ முடியும். அதுதான் அவர் சொல்கிறாரு, காலை இருட்டோடு எழுந்து அந்த நாளுக்குண்டான காரியத்தை அவர் செஞ்சார். பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க, லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பார்த்துக்க, நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மளை சுத்திகரிப்பதற்கு, நம்மளை பக்குவப்படுத்துவதற்கு, நம்முடைய சரீர உறுப்புகள் புது உறுப்பாய் மாறுவதற்கு, நோய்கள் வராமல் இருப்பதற்கு, பலவீனன் எல்லாரும் பலவானாய் மாறுவதற்கு, நம்முடைய சந்ததியை நல்லா இருப்பதற்கு, நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி, நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்திருக்கும்படி, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்படி, நம்மளுக்கு தேவையில்லாத நிந்தைகளும், தேவையில்லாத அவமானங்களும், தேவையில்லாத பிரச்சனைகளும், தேவையில்லாத போராட்டங்களும் அந்த நாட்களில் வராமல் இருப்பதற்கு மாதத்துக்கு ஒரு தடையாவது ராம் முழுவதும் ஜெபிக்க நீங்கள் கற்றுக்கொண்டால், குறிப்பாக 1ஆம் வாரத்திலே எக்காலத்தை ஊதுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வாரத்தில் ஏதாவது ஒரு நாளிலே நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு இரவு முழுவதும் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தி துதிக்கும் போது அந்த மாதம் முழுவதுக்கு உண்டான எல்லா தேவைகள் சந்திக்கப்படும். அந்த மாதத்திலே நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அந்த மாதத்தில் சுகம் கிடைக்கும், அந்த மாதத்தில் பலன் கிடைக்கும், அந்த மாதத்துக்கு உண்டான எல்லா தேவைகள் சந்திக்கப்படும். அந்த மாதத்தில் எந்த குறையும் வராது, எங்கேயும் கீழே விழ மாட்டோம். தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வம்பு, தேவையில்லாத பிரிவினை, தேவையில்லாத போராட்டங்கள், தேவையில்லாத நெருக்கங்கள்,
பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத குடும்ப சண்டைகள், வம்பு சண்டைகள், இந்த சண்டைகள் எதுவுமே வராத அளவுக்கு அந்த மாதத்துக்குள்ள அத்தனை தேவைகளையும் கொடுத்து நம்மளை பாதுகாத்து கரம்பிடித்து நடத்தும்படியான ஒரு மகிமை அந்த நாளில் கடந்து வந்துடும். எப்போது என்று கேட்டால், ஒரு மாதத்தில் முதலாம் வாரத்தில் ஒரு முழு இரவில் நீங்கள் உட்கார்ந்து உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக கர்த்தரை மகிமைப்படுத்தி நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால் மாற்றம் உண்டாகும். பாருங்க, முந்தி ஆரம்ப நாட்களிலே மாதத்துக்கு ஒரு தடவை முழு இரவு ஜெபம் நடக்கும். நான் மதுரையில் இருக்கும்போது பார்த்துக்கொள்ளுங்க, வாரத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது ஒரு இடத்துல முழு இரவு ஜெபம் நடக்கும். பார்த்துக்கொள்ளுங்க, அந்த முழு இரவு ஜெபம் வாரம் நான் போவேன். பார்த்துக்கொள்ளுங்க, அந்த முழு இரவு ஜெபம் முடித்து விட்டு அந்த வெளியே வரும்போது மனதில் ஒரு அப்படியே ஒரு பூ போல் ஒரு மனதில் ஒரு நிம்மதி வருவதை என்ன செய்ய முடியும், உணர முடியும், பார்க்க முடியும். பார்த்துக்கொள்ளுங்க, இன்றைக்கி இதுதான் அவர் செஞ்சிருக்கிறாரு, அவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி ஒரு ஊருக்கு பிரயாணப்பட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு இரவு முழிச்சு கூட போகலாம், அரைகுறை தூக்கத்தில் போகலாம். ஆனால் ஒரு மாதத்தில் ஒரு இரவு, ஒரு முழு இரவு நீங்கள் முழித்து பார்த்து கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கிற ஒரு பலன், அதில் கிடைக்கிற ஒரு வல்லமை, அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம், அதில் கிடைக்கிற ஒரு சமாதானம், அதில் கிடைக்கிற ஒரு நிம்மதி, அதில் கிடைக்கிற ஒரு சுகம் வேறு எதுலையும் என்ன செய்யாது, கிடைக்காது. மாத்திரமல்ல, அந்த தனிப்பட்ட முறையில் நீங்கள் முழு இரவு ஜெபிக்கும் போது, அதிகாலையில் நீங்கள் ஜெபத்தை முடிக்கும்போது நீங்கள் கர்த்தரிடத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், அவருடைய ரேமா வார்த்தையை நீங்கள், அவருடைய வாய்ஸை நீங்கள் கேட்கலாம், அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கலாம். அது மாத்திரமில்லை, நீங்கள் ஒரு 5 மணி வரைக்கும் ஜெபிச்சு நீங்கள் படுத்து தூங்குனீங்கன்னா 5 மணிக்கு தூக்கத்துக்கு பின்னால் அவர் தரிசனத்தோடு உங்களோட பேசுவார், அல்லது சொப்பனத்தோடு பேசுவார். உன் காரியம் என்ன, உன் பிள்ளையை எப்படி வைக்க போகிறேன், உன் குடும்பத்தை எப்படி வைக்க போகிறேன், உன் மகனை இப்படி வைக்க போகிறேன், உன் மகளை இப்படி வைக்க போகிறேன், உன் மகளுக்கு இந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை குறித்து வெளிப்படுத்துவார், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து வெளிப்படுத்துவார். உன் பிள்ளை எப்படி இருக்க போது, உன் மகன் எப்படி இருக்க போகிறான், மகன் எந்த இடத்துக்கு போக போகிறான், உன் மகனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போது, மகனை இப்படி நடத்து, உன் மகனை இப்படி வை, அப்படிங்கிற எல்லா காரியங்களையும் நமக்கு என்ன செய்வார், கற்றுக் கொடுப்பார். காரணம், அவர் பெயர் ஆலோசனை கர்த்தர். அவர் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிற கர்த்தர். அப்படி என்றால் அவரிடத்திலே நாம் என்ன செய்யலாம், கேட்கலாம். ஒருவேளை அவர் குரலை நீங்கள் கேட்காமல் இருந்தால் கூட ஏவேளை சொல்லப்பட்டிருக்கிறது, தரிசனத்தோடும் சொப்பனத்தோடும் உங்கள்கிட்ட பேசுவேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தின்படி நீங்கள் முழு இரவு ஜெபத்தை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கும்போது, தகப்பனே யோவேளை நீங்கள் சொன்னீங்க, தரிசனத்தோடு பேசுவேன், சொப்பனத்தோடு பேசுவேன், என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் மகனுக்கு வேலை கிடைக்கல, என் மகளுக்கு திருமண காரியம் நடக்கல, என் மகனை குறித்து என்ன சித்தம் வச்சுருக்கீங்க, என் மகனை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் நடக்கலையே, என்ன காரணம், என்ன செய்யணும், எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் என்னோடு பேசுங்க, என்னோடு பேசுங்க, எனக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்தி காட்டுங்க, என்கிட்ட என்ன குறை இருக்குது, என்கிட்ட என்ன தவறு இருக்குது, நான் என்ன தவறு இருந்தாலும் அந்த தவறுக்கு மன்னிப்பு வைக்கிறேன், அல்லது தவறு நான் பண்ணி கொண்டு இருக்கிறேனா, அல்லது பாவம் பண்ணி கொண்டு இருக்கிறேனா, எனக்கு தெரியவில்லையே, அந்த பாவத்தை எனக்கு சுட்டி காட்டுங்க, அந்த தவறை சுட்டி காட்டுங்க, நான் திரித்துக் கொள்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இந்த தடை எனக்கு இருக்கிறது, கேட்கிற எவனை பெற்றுக்கொள்வான்னு சொன்னீங்களே, தேடுகிற எவனை கண்டறிவான்னு சொன்னீங்களே, என் வார்த்தை உங்ககிட்ட நிலைச்சிருந்தா நீ கேட்டுக்கொள்கிற எந்த காரியம் தான் உனக்கு தருவேன்னு சொன்னீங்களே, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன்னு சொன்னீங்களே, ஆனாலும் என்னுடைய கடன் பிரச்சனை வளர்ந்து கொண்டே வருகிறது, இந்த கடன் அடைக்க எனக்கு வழி தெரியவில்லை, நீங்கள் கேட்க சொன்னீங்க, கேட்குறேன், ஆனால் கேட்டாலும் கிடைக்கவில்லை, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு சொன்னீங்க, ஆனால் கூப்பிடுறேன், எனக்கு பதில் கிடைக்கவில்லையே, இதுக்கு என்ன காரணம், எனக்கு பதில் வேண்டும், அல்லது என்கிட்ட என்ன தவறு இருக்கிறது, என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கிறது, அல்லது என் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மூலமாக ஏதோ பிரச்சனை இருக்கிறதா, அல்லது என் குடும்பத்தில் நபர்கள் மூலம் ஏதோ பாவக்கரை இருக்கிறதா, நாங்கள் என்ன செய்கிறோம், எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே, எனக்கு நீ வெளிப்படுத்தி காட்டினால் அதை நான் திருத்திக் கொள்வேன், நீ வெளிப்படுத்தி காட்டினால், நீ சொப்பனத்தோட தரிசனத்தை பேசினால் அதிலே மனமாற்றம் அடைந்து உமக்காக வாழ, உமக்காக எலும்ப, உமக்காக பிரகாசிக்க, உடைய அடிச்சோலை பின்பற்றி செல்ல ஆயத்தமாக இருக்கிறேன். என்னை தவறை உணர்த்துங்க. தாவீதுக்கு தவறை சுற்றி காட்டி தாவீதை மனம் திரும்ப வச்சீங்களே, அதே போல எனக்கு சுற்றி காட்டுங்க. என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன குறை இருக்கிறது, என்ன உங்களுக்கு விரோதமா, உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் என்ன இருக்கிறது, எனக்கு சொல்லுங்க, நான் திருத்திக் கொள்கிறேன் என்று நீங்கள் அவரிடத்தில் கேட்கும்போது, அவர் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் தவறுகள் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாமல் ஒரு சில பாவங்கள் இருக்கலாம், அவருக்கு தெரியாமலே மறைவான காரியங்கள் இருக்கலாம், நம்ம அவர்கிட்ட சொல்லி காட்டும்போது நம்ம அதை திரித்து கொண்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு ஒரு புது வழியிலே அடியெடுத்து செல்ல ஒரு வழியை அவர் உருவாக்கி தருவார். இந்த காரியம் எப்போது நமக்கு கிடைக்கும் என்று கேட்டால், இரவு நேரங்களில் ஜெபிக்கும் போது, ஜெபத்தை முடித்து விட்டு நீங்கள் தூங்கும்போது அவர் தரிசனத்தோடு சொப்பனத்தோடு உங்களோடு பேசுவார், சொப்பனத்தில் காட்டுவார், சொல்லித்தருவார் அவர் உங்களுக்கு. அதனால தான் இப்படிப்பட்ட இந்த முழு ஒரு ஜெபத்தை அவர் செஞ்சிருக்கிறார். அது எப்படி செய்யணும், அந்த ஜெபத்தில் எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 நாளாகமம் 7:14, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து
அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பாருங்க, ஒரு மனிதன் வாழ்ற தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பான். அவர் என்ன சொல்றார் தெரியுமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அப்படிங்கிறார். அப்போ நான் இயேசுங்கிற நாமத்தை தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அப்போ அவர் என் பிள்ளைய என் ஜனம் சொல்கிறார். அப்போ என் ஜனம் சொல்லிட்டு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம பாட்டு கூட்டம்பாக்கில் வந்து ஜெபிக்கிறோம், போகிறோம், வர்றோம், கண்ட வார்த்தையை பேசுகிறோம், கண்ட கெட்ட வார்த்தையை பேசுகிறோம், சபிக்கிறோம், என்னென்னமோ பேசிட்டு வந்து டக்குன்னு என் ஆத்துமா கர்த்தரை சோதரின்னு சொல்கிறான், டக்குன்னு முழங்கால் போடுறான், டக்குன்னு முக்காடை போடுறான், ஆண்டவரே அப்படி இப்படின்னு சொல்கிறான், நாட்டுக்கு ஜெபிக்கிறான், தேசத்துக்கு ஜெபிக்கிறான், குடும்பத்துக்கு ஜெபிக்கிறான், அவனுக்கு ஜெபிக்கிறான், இவனுக்கு ஜெபிக்கிறான். ஆனால் நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதுக்கு நம்மளை நாமே ஊய்ந்து பார்க்க வேண்டும். அவர் என்ன சொல்றாரு? உன்னிடத்தில் ஜெபிக்கும் போது உன் குடும்பத்தில் நீ தாழ்மையா இருக்கிறையா? அவர் என்ன சொல்றாரு? உன் ஜெபத்துக்கு பதில் வேண்டுமா? உன் குடும்பத்துக்கு சேமம் வேண்டுமா? உன் குடும்பத்துக்கு சேமம் மாத்திரமல்ல, நாட்டுக்கு சேமத்தை கொடுக்குறேன். அதுக்கு என்ன சொல்றாரு? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. எப்படி போட்டிருக்கு? தங்களை தாழ்த்தி. அப்படின்னா நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கணும். நான் ஒன்றும் இல்லை, எல்லாமே அவர் தான். அந்த பெருமை என்பது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. என்னால் தான் குடும்பம் நடக்குது, நான் வேலை பார்த்தா என் பிள்ளைகளை வளர்த்துருக்கேன், நான் சம்பாரித்து தான் இந்த குடும்பம் நடக்குது, என்னால் தான் இது வந்துச்சு, என்னால் தான் நடந்துச்சு, நான் கட்டினது அப்படிங்கிற அந்த பெருமையின் வார்த்தை நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அந்த பெருமையின் வார்த்தை நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பார்த்துக்கோ. அப்போ என்ன சொல்கிறாரு? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தாழ்த்தினதுக்கு அப்புறம் என்னது? ஜெபம் பண்ணி. அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? தாழ்மை முதல் இருக்கணும். ரெண்டாவது ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, அப்படி முகத்தை தேரணும். மூணாவது முகத்தை அடுத்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணுங்கிறாரு. அது இப்போ நீ ஜெபிப்பதுக்கு முன்னால் தாழ்மை இருக்கணும், நீ ஜெபிக்கணும். ஆனால் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் உன் உள்ளத்துக்குள்ள, உன் ஆவியில், உன் ஆத்துமால, உன் சரீரத்தில் ஏதாவது பொல்லாத வழிகள் இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் உன் உள்ளத்தில் இருக்கிறதா? அப்படி என்ன அர்த்தம்? உன் உள்ளத்தில் பிரிவினை இருக்கிறதா? அது பொல்லாத வழி. உன் உள்ளத்தில் பிரிவினை வச்சுக்கொண்டு ஜெபித்தால் பொல்லாத வழி. உன் உள்ளத்தில் கசப்பை வைத்து கொண்டு ஜெபித்தால் பொல்லாத வழி. உன் உள்ளத்தில் பிரிவினை வைத்து கொண்டு வந்து ஜெபித்தால் பொல்லாத வழி. உன் குடும்பத்தில் சண்டையை போட்டு வந்து ஜெபித்தால் பொல்லாத வழி. நீ 4 பேர்கிட்ட பேசாமல், அத்தனை பேசாமல், மாமாட்ட பேசாமல், உறவன்ட்ட பேசாமல், சண்டை போட்டு 5 வருஷம் 4 வருஷம் பேசாமல், அவன்கிட்ட பேச மாட்டேன், இவன்கிட்ட பேச மாட்டேன், அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அப்பெல்லாம் பேசிட்டு வந்துட்டு நீ ஜெபிக்கும் போது அது உனக்கு ஒரு பொல்லாத வழியை உள்ளத்தில் வைத்து கொண்டு ஜெபிக்கிறாய். அந்த பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பி நீ வா. மனம் திரும்பும் போத ஜெபத்துக்கு பதில் போற வேண்டும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். மனம் திரும்பணும். உன் வாழ்க்கையில உன்னுடைய குடும்பத்தில் தப்பு செய்யாத மனுஷன் கிடையாது. ஆனால் அந்த தவறை மன்னித்து, அந்த தவறை மன்னிப்பு கேட்டுட்டு மனம் திரும்பணும். அதான் பொல்லாத வழி. மனம் திரும்பாமல் இருந்தோம்னா பொல்லாத வழி நம்மகிட்ட இருந்துட்டு இருக்கோம். ஆனால் பொல்லாத வழிகளை வைத்துக்கொண்டு, பொல்லாத காரியங்களை வைத்துக்கொண்டு, கசப்பு வைத்தால் பொல்லாத வழி, சண்டையை வைத்தால் பொல்லாத வழி, பிரிவினை வைத்தால் பொல்லாத வழி, தீய எண்ணங்கள் பொல்லாத வழி, சொற்கள் மிகுதியால் பொல்லாத வழி, கசப்பு பொல்லாத வழி, இவரோட பொல்லாத வழிகளை வைத்து கொண்டு ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு பதில் வராது. அவர் சொல்றாரு, பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி. அப்புறம் என்ன போட்டிருக்கு? அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற உன் ஜெபத்தை கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னிச்சுட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன். நீ வாழ்கிற நாட்டுக்கு என்ன செய்வேன்? சேமம். சேமம் என்பது ஆசீர்வாதம், சேமம் என்பது நிம்மதி, சேமம் என்பது சந்தோஷம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, பிலிப்பியர் 2:7-8, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிந்து தம்மை தாமே. இதுதான் அவர் செய்த காரியம், இதுதான் அவருடைய அடிச்சுவடு. அப்போனா நம்ம சாகிற வரைக்கும் கீழ்ப்படிந்து நம்ம தாழ்மையாய் நடக்கும்போது நமக்கு ஒரு பரலோகம் இருக்கிறது. மாத்திரமல்ல, யோவான் 13:34 வாசி. யோவான் 13:34, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. புதிதான கட்டளை. இந்த கட்டளை என்ன பேரு? புதிதான கட்டளை. பிளெஸ்ஸிங்கு, ஆசீர்வாதம், செழிப்பு, ஐஸ்வர்யம் அதெல்லாம் பெற்றுக்கொள்வதுக்கு உண்டான தகுதி ஒருவரில் என்ன செய்யணும்? அன்பாக இருக்கணும். ஆசீர்வாதத்துக்கு, சுகத்துக்கு ஜெபிப்பதற்கு முன்னமே நம்ம ஒரு சில காரியங்களை கடைபிடிக்கணும்.
அன்பாய் ஒருவர் என்ன செய்யணும்? அன்பாக இருக்கணும். எபேசியர் 5:2. எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவர் சொல்கிறார் பாருங்க, உங்கள் பிதா தன் ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்புனது நம்ம மேலே வச்ச அன்பில் தான் அவர் அனுப்பி நம்மளுக்கு என்ன செஞ்சார்? தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், இவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக தான் குமாரனை இயேசு அனுப்பினார். அதனால் அதை நம்ம நினைக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, லூக்கா 23:34. அதில் சொல்கிறாரு, பிதாவே இவர்களை மன்னியும் அப்படிங்கிறாரு. கொலோசியர் 3:13. ஒருவரை தாங்கி ஒருவரை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. அதாவது இந்த நாட்களிலே எல்லா மனிதர்களுமே ஒரு பியூர் மனிதனா இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது, நம்ம கண்டுகொள்ள முடியாது. ஆனால் ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் ஒரு சில குறைகள் இருக்கலாம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனம்? திருப்பி சொல்லுங்க, திருப்பி வாசிங்க. ஒருவரையொருவர் தாங்கி ஒரு என்ன செய்யணுமா? தாங்கி. சரி, ஒருவர் தாங்கணும்னு என்ன அர்த்தம்? தலையில் தூக்கிட்டு போகிறதா? ஒருவரை தாங்கி அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி இடுப்பில் வச்சு நடக்கிறதா, இல்லை தலையில் தூக்கி வச்சு நடக்கிறதா தாங்கிறது? ஒருவர் தாங்கிறதுனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு அம்மா ஒரு கட்டைப்பையில் ஒரு பெரிய காய்கறி வாங்கிட்டு போகுது. இந்த கட்டைப்பையில் அதில் ஒரு ஜாமான் தூக்கிட்டு போகுது. இப்படி தூக்கிட்டு போயிட்டு நீ பக்கத்தில் அப்படி ஹாயாக நடந்து போய்கிட்டு இருக்க. அதை பார்க்குற, அம்மா கஷ்டமாக இருக்கா, கொடுங்க நான் தூக்கிட்டு வரேன், நான் கொஞ்சம் தூக்கிட்டு வரேன், வாங்க வீடு வரைக்கும் கொண்டு வரேன் அப்படின்னா ஒருவரை தாங்குறீங்க. அப்புறம் உங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க ஏதோ ஒரு சிக்கலை மாட்டிக்கிட்டாங்க. சிக்கலை மாட்டின உடனே சமாளிக்க முடியல, தடுமாறுறாங்க, என்ன செய்யுதுன்னு தெரியல, யாரும் ஒரு ஆதரவு இல்லை, தடுமாறிக்கிட்டு அப்படியே கலங்கி இருக்கிற நேரத்தில் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுது. நீங்கள் போய் இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு இப்படி வந்துச்சு, இப்படி செஞ்சாங்க, சரியாக போச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கு உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும், விசுவாசமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க, உங்களுக்காக நான் ஏசப்பாட ஜெபம் பண்ணுறேன், நாளைக்கு பாருங்கள் அற்புதம் நடக்கும், தைரியம் இருங்க அப்படின்னு அவங்கள ஒரு 4 வார்த்தை, ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லி அவங்கள தைரியப்படுத்தி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஒரு தேற்றின வாழன் பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லும்போது நீங்கள் அவங்கள என்ன செய்கிறீங்க? தாங்குறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேளை உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, எங்கேயும் வெளியே போயிட்டு வந்துட்டாங்க, வந்தது சோறாக்கணும், அப்போ தான் 12 மணிக்கு போயிட்டு வந்துட்டாங்க, கையில் குழந்தைய வச்சுருக்குறாங்க, குழந்தை அழுகுது, குழந்தை சத்தம் உங்களுக்கு கேட்குது, ஐயோ அந்த அக்கா இப்போ தான் வீட்டை திறந்தாங்க, குழந்தை அழுகுது, ஒருவேளை பசியில் அழுகுதோ, ஏன்னாக்கா வெளியே போய், ஆமாக்கா இப்போ போயிட்டு வந்தேன், சீக்கிரம் இந்த சோறை வைக்கணும், வச்சு இவனுக்கு கஞ்சியை காய்ச்சி இவனுக்கு அந்த பருப்பு சோறை போட்டு பிணைஞ்சு ஊட்டெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அழுதுகிட்டு இருக்கேன், என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்கள் வீட்டில் சோறாக்கி ரெடியாக வச்சுருப்பீங்க, கொடுங்க நான் ஊட்டுறேன்னு சொல்லி ஒரு கிண்ணத்தில் சோறை போட்டு குழந்தைக்கு ஊட்டினீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க? தாங்குறீங்க. இதுதான் கிரியை. இதுக்கு பேர் தான். அதுக்காண்டி நீங்கள் 10 லட்சம் கடன் வாங்கி கொடுக்குறது தாங்கிறது கிடையாது, நீ சிக்கல மாட்டிக்குவேன். தாங்கிறதுன்னு இதுதான் தாங்கிறது. அதான் ஒருவரை தாங்கி. அப்புறம் போட்டிருக்கு, அப்புறம் என்ன போட்டிருக்கு? ஒருவரை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், ஒரு பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் அந்த குறையை நீங்கள் பேசக்கூடாது. அந்த குறையை நீங்கள் என்ன செய்யணும்? குறையில்லாத மனுஷன் கிடையாது, அந்த குறையை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஒரு வீட்டில் ஒரு புருஷங்காரன் ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான், தப்பு பண்ணால் அந்த குறையை சொல்லி வர்றவன் போகிறவன் அந்தவன்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. குறைய சொல்லாமல் அவர்கிட்ட இருக்கிற நிறைவை பேசி பாருங்கள், குறை போயிடும். வேதம் சொல்லிக்கிறது நிறைவானது வரும்போது, அப்போனா நீங்கள் நிறைவானதை பேசுனீங்கன்னா குறைவானது போயிடும். ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன்கிட்ட நிறைவும் இருக்குது, குறையும் இருக்குது. அவன் சில நல்ல காரியங்களும் பண்ணுவான், ஒரு சில கெட்ட காரியங்களும் அவன்கிட்ட இருக்கும். அப்போனா அவன்கிட்ட இருக்க நல்ல காரியங்களை விட்டுவிட்டு அவன்கிட்ட இருக்கிற குறையை மட்டும் எடுத்து டம்மர் அடிச்சு, இவன் இப்படி செஞ்சான், அப்படி செஞ்சான், அப்படி செஞ்சான், காசு கொடுக்கலாம், அப்படி வந்தேன், இப்படி வந்தேன், திட்டுப்பட்டான், 2 வருஷம் மட்டும் இப்படி பேசினேன், அப்படி சொல்லிட்டேன், எங்கள் அம்மா அப்படி பேசினேன், எங்கள் அம்மா அப்படி பேசினா, அவன் சொன்னது ஞாபகம் இருக்குது, அப்படியே அவன் செய்யாமல் பேசினா அந்த குறையை சொல்லிக்கிட்டே விளம்பரப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா அவனுக்குள்ளே நிறைவு வராது.
அப்போ குறையை விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், 4 பேர் வரும்போது ஆமாம், இப்போ வீட்டுக்காரனுடைய அக்கா வரும் அல்லது வந்து அத்தை வரும், அப்படி இருக்கும் பேசிக்கிறோம். ஆமாம் ஆமாம், உங்கள் தம்பி என்ன பெரிய இவராகும், உங்கள் தம்பி திருத்தப்பட்ட பாடு பெரும்பாடு, உங்கள் தம்பி வந்தோன்னே என்னை போட்டு கீழே போட்டு மிதிச்சார்ல உங்கள் தம்பி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச குறை பூரா ஒவ்வொன்றா அக்காட்ட அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அக்கா அப்படியே பார்க்கும், அப்படின்வாங்க. வெட்டியில் வந்து ஒரு பஞ்சாயத்து வேன் பண்ணி வராங்க. அக்கா அவர் கெட்டவராக இருந்தாலங்கா பரவாயில்லக்கா, உங்கள் வீட்டில் அவர் கெட்டவராக இருக்கலாம், ஆனால் என்ன கல்யாணம் முடித்த பிற்பாடு அவர் உங்களை காட்டில் எனக்கு நல்லவராக இருக்கிறாரு. அப்படியா, என் தம்பி அப்படி மாறிட்டானா? ஆமாம், அவன் அப்படியே பார்ப்பான், நம்ம இப்பெல்லாம் செய்யவில்லை, போட்டுக்கிட்டு இருக்கா, சரி நம்ம இனிமேல் நல்லவனா என்ன செஞ்சிருவோம், மாறிடுவோம். நிறைவே பேசுங்க அவன்கிட்ட. கரெக்டாக வீட்டுக்கு காசு கொடுத்துருவாரு, கரெக்டாக வீட்டு வாடகை கொடுத்துருவாரு, கரெக்டாக தேவையை சந்திக்கிறாரு. உங்கள் தம்பி போல நல்லவனை யாருமே பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு போர்டு போட்டே வச்சுக்கொள்ளுங்களேன். அவன் தெரிவான். வர ஆள்கிட்ட போகிற ஆள்கிட்ட வந்தவன்ட்ட சொந்தக்காரன்ட்ட எல்லாத்துலேயும் அவன் செஞ்சு அக்கிரமத்தை செஞ்சு அணியத்தை பூரா டம்மரை அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவன் மேற்கொண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ குறைய விட்டுட்டு அவர்கிட்ட ஒரு சில நல்லது இருக்கும். அவர் தான் செஞ்சார், அவர் தான் கொடுத்தாரு, அவர் தான் பாதுகாத்தார், அவர் இல்லாமல் நான் இல்லை, பிள்ளைகள் நல்லா கவனிக்கிறார், பிள்ளைகள் படிப்பு செலவுக்கு நல்லா செய்கிறாரு, உங்கள் தம்பி நல்லா கவனிச்சிருக்கா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டப்பட்டு ஒரு 4 ஏற்றி விட்டிங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அவன்கிட்ட இருக்கிற குறைகள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், மாறி. நிறைவு பேசணும், குறையை பேசக்கூடாது. அதான் வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது. அப்போ நிறைவை நீங்கள் பேசும்போது குறை உங்கள்கிட்ட விளைகிறோம். நீங்கள் குறையே வாயை திறந்து பேசக்கூடாது. குறை இல்லாத மனுஷன் கிடையாது. அத்தைகிட்ட குறை இருக்கும், மாமியார்கிட்ட குறை இருக்கும், புருஷன்கிட்ட குறை இருக்கும், நாத்தனாட்ட குறை இருக்கும், மச்சான் இதெல்லாம் குறை இருக்கும். அப்போ குறைகள் என்ன செய்யக்கூடாது, அதை டம்மர் அடித்து விரிவாக்கம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. மருமகன் நினைக்கும், இருங்க உங்கள் அம்மா வரட்டும், எப்போ உங்கள் அம்மா வருதோ அன்னைக்கு வச்சுக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லி மருமகன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாங்க வாங்க வாங்கத்தோ வாங்க, உங்களுக்கு உங்கள் மகன் செஞ்சு அட்டொழித்த போருங்க, உங்கள் மகனால நான் வட்ட வாடு கொஞ்சம் நெஞ்சமில்ல, உங்கள் மகனை வச்சு நீங்களும் வாழுங்க, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் கர்று புருன்னு சொல்லும் போது அது பகைகள் வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அதனால் குறைகளை குறைச்சிட்டு நிறைவே பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன வேதம் சொல்லுது, அதாவது குறைகளை என்ன செய்யக்கூடாதான், எப்படி போட்டிருக்க அந்த வசனம் திருப்பி சொல்லுங்கள். ஒருவரை தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. நம்ம பெரிய யோக்கியம் கிடையாது, நம்ம பெரிய ஒழுக்கம் கிடையாது. நான் உங்களை இயேசு நம்மளை என்ன செஞ்சிட்டாரு, மன்னிச்சிட்டார்ல. நம்ம பெரிய யோக்கியம் மாதிரி நான் இப்படி அவன் குறை எல்லா குறையும் பேசுவான், ஆனால் நம்மளை பார்க்க மாட்டான். அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்ல, நீ அவனை மன்னிச்சுக்க. என்ன சொல்றாரு, கிறிஸ்து உன்னை மன்னித்தது போல நீ அவனை மன்னி அப்படிங்கிறார். நம்ம என்னவோ பெரிய பரலோகத்தை இறங்கி வந்து அவர் பியூர் பரிசுத்த வாட்டி மாதிரி இங்கிட்டு இருக்குது அங்கே அப்படி பியூராக அப்படி வாழ்ந்த மாதிரியும், எவனையும் வையாத மாதிரியும், எவனையும் திட்டாத மாதிரியும், எவங்களையும் சண்டை போடாத மாதிரியும், எவனை முறைக்காத மாதிரியும், நம்ம பியூர் யோக்கியன வாழ்ந்த மாதிரி அவனை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் இங்கே 92 ஓட்டம் இருக்கும். ஆனால் இயேசுவா சொல்கிறாரு, நான் உனக்கு மன்னித்தது போல நீ அவனை மன்னிங்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம வந்து யோகியன்னு சொல்ல முடியாது. ஒருவன் தன்னிடத்திலே பாவை இல்லை என்று சொன்னால் சொல்லுங்க. 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் தன்னிடத்தில் பாவம் இல்லை என்று ஒருத்தன் சொன்னானா அவன் தன்னையே வஞ்சிக்கிறவன் இருக்கிறான், தேவனை. 1 யோவான் அந்த வசனம் எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ள ஆழமாக இருங்க. 1 யோவான் எடுங்க. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், அவருடைய பிள்ளை என்று சொல்லியும், இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நம்மளை விட்டு வெளியேறு. இங்க இருங்க, பவுலடிகளார் 14 நிருபங்களை எழுதின பவுலடிகளார் சொல்றாருங்க, பாவிகளிலும் சொல்லுங்க பாப்போம், பாவிகளிலும் பிரதான பாவி. எவ்வளோ தாழ்மை பார்த்தீங்களா? அவர் கையில் எத்தனை அற்புதம் நடந்திருக்கு. கட்சியை தூக்கி போட்டாருன்னா அவங்களுக்கு செத்த பிரேத எலும்பும். அவர் போல வல்லமை அவர் படைச்சவர். ஆனால் அவர் சொல்கிற வார்த்தை பார்த்துக்கொள்ளுங்க, பாவிகளிலும் பிரதான பாவி. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிடுறோம், நான் தான் அவனை படிக்க வச்சேன், நான் கட்டின வீடு, இது ஏன் வீடு, நான் கட்டின வீடு, எங்கள் அம்மா வீடு, எங்கள் அப்பா வீடு, இது ஏன் தோடு, ஏன் ஜக்கில், நான் சம்பாரிச்சு நான் சீட்டு போட்டு வாங்கின நெக்லஸு, ஏன் நெக்லஸை கொடுத்தேன் அவளுக்கு. பெருமை பெருமை. அவர் சொல்கிறாரு, தாழ்வு வேணுங்கிறாரு.
எவனும் வந்து நான் யோக்கியன் பரிசுத்தவான்னு சொல்லக்கூடாதுங்கிறார். ஒருவன் தன்னிடத்திலே பாவம் இல்லை என்று சொன்னால், ஆனால் இயேசு ஒருத்தர் தான் சொல்கிறதுக்கு தகுதியானவர். என்கிட்ட பாவம் இருக்கு எவனா ஒருத்தர் சொல்ல முடியுமான்னு தைரியமாக பேசுகிறாரு. ஆனால் நம்ம நீங்களான்னு சொல்ல முடியாது. அந்த நறுக்கி போய் சொல்லு அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, பாவியாக இருந்த என்னை என் தகப்பன் மீட்டெடுத்தார். குப்பையில் கடந்த என் தகப்பன் ஏற்றவுடைய ரத்தத்தால் கழுவி என்னை தூக்கி தீப்பாட்டி வச்சிருக்கிறார். அப்படித்தான் பேசணும். நான் பிறந்தலேருந்து எந்த பாவம் செய்யலை, நான் அப்படி பரம்பரை கவரிமான் பரம்பரை அப்படின்னா இப்படி எந்த இதுவும் பேச நாங்கள் அப்படி பியூர், யாரையும் தொட மாட்டோம், செத்து போயிடுவேன். பேச்சில் கவனம், நினைவில் கவனம், எல்லாத்திலும் கவனம். ஒருவன் தன்னிடத்திலே பாவம் இல்லை என்று சொன்னால் தன்னைத்தான் வஞ்சிக்கிறான், தேவனை பொய்யராக்கான்னு சொல்லப்பட்டிருக்கான். 52 ஓட்டையை வச்சுக்கிட்டு வந்து விழுந்து விழுந்து ஜெபிக்கக்கூடாது. முதல் நம்மளை வந்து சுத்திகரிக்கணும். நம்முடைய ஆவி எப்படி இருக்கிறது, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா, பரியாசம் இருக்கிறதா, கசப்பு இருக்கிறதா, பிரிவினை இருக்கிறதா, சண்டை இருக்கிறதா, மார்க்க பேதங்கள் இருக்கிறதா, உயர்ந்தவன் தாழ்ந்தங்கிற எண்ணங்கள் இருக்கிறதா, அது எல்லாத்தையும் கழுவி தூக்கி போட்டுட்டு தாழ்மையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட வேண்டும். விட்டுட்டு நாம் ஜெபிக்கும்போது ஒரு உபத்திரம் கூட நம்முடைய குடும்பத்தில் வராது. பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக மாறும். கடன் இருக்குது, ஆனால் கடன் அடைக்க உதவி செய்வார். பிரச்சனை இருக்குது, பிரச்சனை மாற்ற உதவி. செங்கடல் இருக்குது, செங்கடலுக்குள்ளே நடந்து போகிறதுக்கு உதவி செய்வார். யோர்தான் இருக்குது, அதுக்குள்ளே நடந்து போக உதவி செய்வார். கசப்பு இருக்குது, கசப்பை மதுரம் மாற்ற உதவி செய்வார். சாப்பிட வழியில் மண்ணா வர வைக்க உதவி செய்வார். ஸ்பெஷல் சாப்பாடு தேவை, காடையை வர வைப்பார். அவர் செய்வார். நமக்குள்ளே தாழ்மை இருக்க வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறார். அப்படி என்றால் நம்மளை நாமே உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஜபங்களுக்கு அதான் மாதிரி வச்சுட்டு போயிருக்கிறார். மாதிரி பிளான். என்னுடைய அடிச்சுவடலை மட்டும் உன் காலை வை, வேறு காலம் எங்கே வச்சிடாத. நான் என்ன சொல்லியிருக்கேன் அதை மட்டும் பார். அப்படின்னா இன்றைக்கி வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு வயசு கூட, யோசேப்புக்கு எல்லாமே 100 தாண்டி 95 100 எல்லாம் அப்படி இருந்திருக்காங்க. அல்லேலூயா. அதே போல் நம்மளும் வாழ முடியும். இந்த சத்தியத்தை அறிவோம். ஜெயிப்பதுக்கு முன்னால் நம்ம கர்த்தரிடத்தில் ஒருவேளை ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம். ஏன் பதில் வரலன்னு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் ஒரு இரவு ஜெபம் பண்ணி கேட்கலாம். கண்டிப்பாக பதில் தருவார்.